பாப்கார்ன் இல்லைன்னா தியேட்டர் நடத்த முடியாது, பார்க்கிங் இல்லைன்னா தியேட்டர் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் நடத்தவே முடியாது. என்னன்னா பாப்கார்ன் விற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் போன எபிசோட்ல சொன்னேன். சைக்கிள் பார்க்கிங், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் வச்சு மொத்த வாழ்க்கையில் நடக்கிற தியேட்டர்கள்லாம் இருக்குது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள் இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்கள் தான் இந்த பார்க்கிங் காசை வச்சுட்டே பண்ணுறது. ஃபார் உதாரணமாக நாங்கள் ஒரு படம் சில காலங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். ஆலவந்தான்ற ஒரு படம் கமலஹாசன் படம் வந்துச்சு. அந்த படத்தை நாங்கள் நண்பர்கள்லாம் நடத்தினேன். விஜயா தேட்டரில் நாங்கள் நடத்தினோம். அந்த படத்துக்கு அன்றைய டேட்டுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு எம்ஜி கொடுத்துருந்தோம். அந்த தேட்டருக்கு 10 லட்ச ரூபாய் எம்ஜி கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் படத்தை போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு பார்க்கிங் படம் ரிசல்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் வந்தபோது சரியாக ஓடலை அந்த படம். அப்படி ஓடாத இருந்தாலும் கூட ரசிகர்களாக ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களாக பார்க்கப்பட்ட படம் தான் அது. இந்த படத்தை நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 10 லட்ச ரூபாய் எம்ஜி கலெக்ட் பண்ணோம்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன கலெக்ஷன் விஷயம் இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேசினா இன்னொரு வீடியோ போடுவோம். இந்த கலெக்ஷனுக்கு தாண்டி எங்களுக்கு தியேட்டரில் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங், சைக்கிள் பார்க்கிங், அன்றைக்கி டேட்டுக்கு சைக்கிள் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சைக்கிள் பார்க்கிங் இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் ஸ்நாக்ஸ் விற்றது இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அன்றைய டேட்டுக்கு எங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா பார்த்துங்க. ஒரு படத்துடைய தியேட்டர் கலெக்ஷனில் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4 லட்ச ரூபா எங்களுக்கு தியேட்டரில் F&B மட்டுமே விற்று வந்துச்சுன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி 200% ரைஸ்லாம் இருக்காது, ஒரு 20% ரைஸ் தான் இருக்கும் எல்லாமே. இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே 100லேருந்து 20% எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க. இந்த 100லேருந்து 200% வச்சால் மட்டுமே தான் இவங்களால தியேட்டர் நடத்த முடியும். இப்போது ஒரு தியேட்டருக்கு நீங்கள் வாடகை எடுத்துட்டிங்கன்னா நிறைய தியேட்டர்கள் இப்போ ஏற்கனவே பழைய தியேட்டர்களை லீஸ்க்கு எடுத்து நடத்துகிறாங்க. லீஸ்க்கு எடுத்து நடத்துகிறவங்களோட பிரச்சனை என்னென்னா அந்த தியேட்டர் நல்லா நடத்த பண்ணணும்னா அந்த படத்துக்கு நிறைய படங்கள் ரெகுலராக பெரிய படங்கள்லாம் போடணும். பெரிய படங்கள் போடும்போது பெரிய நிறுவனங்கள் அதற்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கும். அந்த அட்வான்ஸ் வாங்கியோ இல்லை எம்ஜி கொடுத்தோ போகிறதெல்லாம் போயிடுச்சு அந்த காலத்தில். இப்போ அட்வான்ஸாக கேட்குறாங்க சில பேர். அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ரொட்டேட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுதான் கலெக்ட் ஆகணும் அப்படி நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்கன்னா கூட அந்த அட்வான்ஸை பெரிய நிறுவனங்கள் திருப்பி கொடுத்துரும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் அது எலக்ட்ரிசிட்டி பில் மற்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மாதம் நீங்கள் பெரிய அமௌண்ட் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும் தியேட்டர் நடத்தும் போது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தியேட்டர் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நான் போன வாரம் சொன்ன கலெக்ஷன் தான் அந்த கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ அதை லாபமாக பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இது பாப்கார்னும் மற்ற F&B தான் நம்பினால் மட்டுமே தான் நடக்க முடியும். சரி, இந்த எம்ஜி என்ன டேர்ம்ஸு, இந்த தியேட்டர்காரங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் போகிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பேசுவோம்.